தயாரிப்பாளர் சங்கம், நடிகர்கள் சங்கம், விநியோகஸ்தகர்கள் சங்கம், இந்த 3 சங்கமும் சேர்ந்து சென்னையில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல சில தீர்மானங்கள் எடுத்திருக்காங்க. அது என்னலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை அடுத்ததா ஓடிடியில் 8 வாரத்துக்கு அப்புறமா, அதாவது 56 நாளுக்கு அப்புறமா தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 15 இருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரை எந்த ஒரு புது படத்தையும் தொடங்கக்கூடாது அப்படின்னும், ஏற்கனவே இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க படங்களோட ஷூட்டிங்கை அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானத்தையும் எடுத்திருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் இப்போதைக்கு கோட் படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அடுத்ததா ஹெச் வினோத் டைரக்ஷன்ல அவரோட 69வது படத்துல ஒர்க் பண்ண போறாரு. இன்னும் அந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா, இல்லைனா நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா தனுஷ் மட்டும் இல்லாம பொதுவாகவே நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல சைன் பண்ணிட்டு அந்த படத்துக்கான அட்வான்ஸை வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பெரிய பேனர்ல ஒரு படம் கிடைச்சாலோ இல்லைனா ஒரு நல்ல கதை உள்ள ஒரு படம் கிடைச்சாலோ அந்த படத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டு பழைய படத்தை அப்படியே விட்டுருதாங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாம அப்படியே கிடந்துருது. ஸோ இதை ரீசனா வச்சு தான் தனுஷ்க்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. தனுஷ் பார்த்தீங்கன்னா ராயன் படத்துக்கு முன்னாடியே நிறைய படங்கள்ல கமிட் ஆயிட்டாரு. ஆனா அந்த படங்கள்லாம் முடிக்காம ராயன் படத்தை அதுக்கப்புறமா டைரக்ட் பண்ணி எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதனால தான் தனுஷ்க்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் விட தேனாண்டால் ஃபிலிம்ஸுக்கு பண்ண வேண்டிய ஒரு படத்தை தனுஷ் பண்ணல அப்படிங்கறத தான் மெயின் ரீசனா வைக்கிறாங்க. இந்த அப்டேட் எல்லாத்தையுமே நியூஸ் மீடியால தான் கொடுத்துருக்காங்க. தனுஷ் அபிஷியலா கமிட் ஆன படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல இளையராஜா பயோபிக், ஆனந்தியல் ராய் டைரக்ஷன்ல டெரா இஸ்க் மெயின், மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம், செல்வராகவன் டைரக்ஷன்ல 1000ல் ஒருவன் 2, ராயன் படத்துக்கு முன்னாடியே கமிட் ஆயிட்டாரு.